அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எஸ்ன்ற லெட்டரில் எந்த உறவு முறையின் மூலமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இல்லை எஸ்ன்ற லெட்டர் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க நம்ம சொல்லாத ஒரு செயலை சொல்லிட்டோன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது, அல்லது இவங்க வந்து ஒரு டீனேஜ் கேர்ளாக இருப்பாங்க, டீனேஜ் பாயாக இருப்பாங்க, ஆனால் தேவையில்லாத அவங்க ஒரு வார்த்தை மூலமாக இவங்களுடைய பேச்சு கேட்காம கட்டாய திருமணம் பண்ணி வைக்கிறதுக்குண்டான சூழல் ஏற்படுது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பொய் சொல்கிறது மூலமாக அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா கும்பராசினியர்கள். எடுத்துக்கூடிய கொண்டு போற விஷயம் வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்காது. அதாவது பாசிட்டிவான விஷயமா இருக்கிறத நெகட்டிவா மாத்திடுவாங்க. அதை வந்து மெயினா பண்ணக்கூடியவங்க. ஏன்னா நம்ம உங்க யார் 2 பேத்துக்குள்ள பேச்சு இருக்கோ அவங்க 2 பேத்துல மட்டும் வச்சுக்கிட்டது நல்லது. தன்னுடைய குடும்பம் தானேன்னு சொல்றது பெரிய சிக்கல்ல ஏற்படுத்தும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்கள் கிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்கள் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன், ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவான்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது, சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க.
கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது பிரச்சனையா இருக்குனாலும் சரி அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதல் எழுத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. மத்தவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பர்சனா அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எஸ்ன்ற லெட்டரில் எந்த உறவு முறையின் மூலமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இல்லை எஸ்ன்ற லெட்டர் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு தன்னுடைய அதாவது கொழுந்தனார் அல்லது இந்த அதாவது பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த நாத்தனார் வழியில அவங்க சைட்ல உள்ளவங்க அவங்க கவனமா இருக்கணும். இல்ல அந்த உறவு முறை திருமணத்திற்கு முன்பே சில உறவு முறைகள் இருக்கும், அப்படி அந்த குழந்தனார் நாத்தனார் அந்த முறையில அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க நம்ம சொல்லாத ஒரு செயலை சொல்லிட்டோம்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது, அல்லது இவங்க வந்து ஒரு டீனேஜ் கேலா இருப்பாங்க, டீனேஜ் பாயா இருப்பாங்க, ஆனா தேவையில்லாத அவங்க ஒரு வார்த்தை மூலமா இவங்களுடைய பேச்சு கேட்காம கட்டாய திருமணம் பண்ணி வைக்கிறதுக்குண்டான சூழல் ஏற்படுது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பொய் சொல்றது மூலமா அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா கும்பராசி நேயர்களுக்கு இருக்கு. இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இதே இது திருமணமான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களை ஏதாவது ஒரு விதத்துல வீட்டுல நிம்மதி இல்லாம ஆக்குறதுக்கு தன்னுடைய தாய்க்கோ தகப்பன்ட்டையோ ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றது, இந்த கோல் முற்ற வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா எஸ் லெட்டர்ஸ் இருப்பாங்க. கும்பராசி வாழ்க்கையில மத்தவங்க கிட்ட நம்மளுடைய விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களா லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த எடுத்துக்கூடிய கொண்டு போற விஷயம் வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்காது. அதாவது பாசிட்டிவான விஷயமா இருக்கிறத நெகட்டிவா மாத்திடுவாங்க. அது வந்து மெயினா பண்ணக்கூடியவங்க அந்த கொழுந்தார் அந்த உறவு, அது மட்டும் இல்லாம நாத்தனார் அந்த ஒரு உள்ளவங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் கொண்டு போனாலும் சரி இவங்க அசையாம நம்மளுக்கு அதுக்கும் பிரச்சனையே இல்லப்பா, நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லப்பா அப்படின்னு ஒரு ஓரத்துல ஒதுங்கிடுவாங்க. ஆனா அதனால நிறைய இஷ்யூ வரும். ஸோ கும்பராசி நேயர்கள் முதல்ல வந்து இவங்கள்ட்ட என்னன்னு பேசிக்கோங்க. ஆனா எந்த ஒரு பர்சனல் விஷயத்தையுமே தன்னுடைய கணவன்கிட்டயோ தன்னுடைய மனைவிட்ட பேசுற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் தந்தையிட்ட பேசுறது, அதெல்லாம் தன்னுடைய மாமனார் மாமியார், இப்ப கொழுந்தனாரா இருந்தாலும் அவங்களுடைய அம்மா அத்தை தானே வரும், அவங்கள்ட்ட பேசுறதா இருந்தா கூட அந்த சில விஷயங்களை இவங்கள்ட்ட தெரியப்படுத்த வேணாம். ஏன்னா உங்க யார் 2 பேத்துக்குள்ள பேச்சு இருக்கோ அவங்க 2 பேத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டது நல்லது. தன்னுடைய குடும்பம் தானேன்னு சொல்றது பெரிய சிக்கல்ல ஏற்படுத்தும். முதல்ல வந்து கட்டாய திருமணம் ஆகாதவங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி கொண்டு போவதுக்குண்டான அமைப்பை எஸ் லெட்டர்ஸ்ல அந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு செயல் செஞ்சிருவாங்க ஏதாவது ஒரு வகையில, அல்லது சம்பந்தமே இல்லாத 3வது நபர் மூலமா சந்தேக விதையை விதைச்சிருவாங்க. இப்படிங்கிற ஒரு மூணு பெரிய பிரளயத்தை கொண்டு வர்றவங்க தான் எஸ் லெட்டர்ஸ் கும்பராசிக்கு. கும்பராசி அன்பர்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து திருமணமான பிறகு உங்க கணவரினுடைய சகோதரிகள் உறவுகள் மூலமாகவோ இல்லை நீங்க மனைவியா இருக்கீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவோ, பொதுவா வந்து நாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூலமா இல்லை இந்த பக்கம் கொழுந்தனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூலமா பாதிப்புகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம். இந்த பிரச்சனைகள் இருந்து உங்களை தவிர்த்துக்கோங்கன்றத ஒரு எச்சரிக்கை மூலமாக தான் நம்ம வந்து சொல்றோம். இந்த பிரச்சனையை தவிர்த்து இதை சுமூகமா மாத்துவதற்கான வழிபாடு முறை என்னமா? துர்க்கையம்மன் வழிபாடு தான். ஆக்சுவலா துர்க்கையம்மன் வந்து தைரியத்தை கொடுப்பாரு. இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய எந்த நேரத்துல நம்ம பேசுறோமோ அந்த நேரத்துல பேசினாதான் நம்மளுக்கு அந்த நம்ம மேல தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி. சரி இல்லப்பா எதனால பேசி தித்துக்கும் என்ன வரும். ஆனா இந்த கும்பராசினியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டாங்க, அமைதியாயிடுவாங்க. ஸோ துர்க்கையம்மன் வழிபாடு அவங்க ஒரு தைரியத்தை கொடுக்கும். தைரியத்தை கொடுக்கும் போது அந்த எந்த இடத்துல அந்த பேச்சு ஸ்டார்டிங்லேயே வருதோ அதை அப்படியே தடைப்பட்டுருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது. அதனால இவங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய வழிபாடு துர்க்கையம்மன் வழிபாடு. அது என்ன கிழமைனாலும் சரி, மேக்சிமம் வெள்ளி செவ்வாய் இந்த 2 தினங்கள்லையும் கண்டிப்பா போய் ஒரு ஈவினிங் நேரத்துல போய் வழிபாடு, மாலை நேரத்துல வழிபாடு பண்ணிட்டு வாங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். நிச்சயமா துர்க்கை வழிபாடு அப்படின்றது பெண்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு வழிபாடு தான். அதுவும்
கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா துர்கை வழிபாடை ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. இது வரைக்கும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக துர்கை வழிபாடு மேற்கொள்ளுங்க. மன அமைதி கிடைக்கும், செல்வ செழிப்பும் வளரும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலைத்தோங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்கக்கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.